செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், அப்புறம் வந்து 2ஆம் ஆண்டு துவக்க விழா, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பாஸ் நிர்வாகிகளுக்கு அனுமதி அப்படின்ட்டு 1 கோடி பேர் வந்து அந்த கட்சியில் உறுப்பினர் சேர்ந்திருக்கான். நீங்கள் வைஷ்ணவி அப்படின்னு குறிப்பிட்டு கேட்டதுனால நான் அவங்கள சொல்கிறேன். அவங்கள மாதிரி 1 கோடி பேர் இங்கே உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க. 1 கோடி பேரும் நான் பூத் வாலண்டியர்ஸாக உட்காருன்னு ஆசைப்படுவான். நான் செயற்குழு கூட்டமில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பொதுக்குழு கூட்டமில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல வந்து ஆக்குபை பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே வந்து அகாமடேட் பண்ணி நீங்கள் எல்லா ஈவெண்ட்டுக்கும் எல்லாரையும் எனக்கு கொண்டு வரும். எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும். ஆனால் என்னென்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இங்கே நம்ம அரசியலில் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். இந்த வாரம் வந்தோம், அடுத்த வாரம் நான் வந்து மேலே போயிடணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. இது வந்து வெளியிருந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பெருசாக தெரியும். ஆனால் இந்த இடத்துல விஜய் அண்ணாவை பற்றியோ தாவேக்காவை பற்றியோ ஏதாவது நெகட்டிவாக சின்னதாக ஒரு பொறிக்கலம்னா கூட ரெடியாக இருக்காங்க அதை ஊற்றி பெரிய பலூன் ஆக்குறதுக்கு. ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி மீடியா வேலை செய்யுது. இப்போ வந்து அதுவே எடுத்துக்கங்க. விஜய் அண்ணா போன முறை வந்து மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் கொடுத்தாரு, ஒரு அறிக்கையாக ஒரு மெசேஜாக கொடுத்தாரு. தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இந்த மாதிரி ஆபத்தான நிலையில் பயணிக்கக்கூடாது, என்னை பின்தொடரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மதுரையில் அதே மீறி ரசிகர்கள் பொதுமக்கள் நிறைய பேர் அதை வந்து செஞ்சதை பார்த்தோம். இதை விமர்சித்தாங்க. மீடியாக்களே இன்றைக்கி வந்து ரசிகர் மனப்பான்மையில் தான் இயங்குது. விஜய் அண்ணாவை பக்கத்தில் பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு ஆர்வ மிகுதியிலையும் பாசத்துலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து விஜய் அண்ணா மேலே மீடியாக்காரங்களுக்கும் வந்து அந்த ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்குது. அவர் வரணுன்றதை அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலேயே இன்னும் கொஞ்ச நாள் அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். இன்றைக்கி ஆளுங்கட்சியில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுக்காக தான் மீடியா வந்து செயல்படுது. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கொடைக்கானலேருந்து அவர் மதுரைக்கு வர்றாரு, மதுரை ஏர்போர்ட்லேருந்து சென்னைக்கு வரணும். அங்கே பின்தொடர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீடியா. நீங்கள் வந்து வெளியே சொன்னால் மக்கள் வராங்க, நீங்கள் வராதான்னு சொன்னாலும் இவ்வளோ மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு விஜய் நான் தெளிவாக மெசேஜ் பண்ணார், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதை மீடியாக்கள் செய்தி. அப்போ அவங்களுக்கு யார் ரெஸ்ட்ரிக்ட் போடுறது? அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் அதெல்லாம் கிடையாதா? டபுள்ஸ் உட்காந்துருக்காங்க மீடியா பர்சன்ஸ், அவ்வளோ பெரிய கேமரா வெயிட்டை தூக்கி வச்சுருக்காங்க தோளில், பின்னாடி திரும்பி உட்காந்துக்கிட்டு ஹெல்மெட் போடாமல் 2 பேரும் பயணிக்கிறாங்க. ஸோ இதை வந்து வீடியோ ஷூட் பண்ணணும், சேனலுக்கு வீடியோ அனுப்பணும், அவங்களுக்கு ஒரு டார்கெட்டு, அவங்களும் ஒரு எம்ப்ளாயி. இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய பாதுகாப்பை யார் உறுதி செய்கிறது? சரி, பவுன்சர்ஸை சுற்றி வந்தால் நீங்கள் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறீங்களோ பவுன்சர்ஸ் அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு பாஷை தெரியாது, நம்ம ஊர்க்காரங்க கிடையாது. நீங்கள் யார், ப்ரெஸ்ஸா, எல்லாருமே ஏன்னா ஒரே மாதிரி காமனாக வந்து சிவில் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். ப்ரெஸ்ஸா, ரசிகரா, இல்லை வேறு ஏதாவது ஆபத்தா, எதுவுமே தெரியாமல் உங்களை வந்து கிட்ட நெருங்க விடுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க?